ஓகே, ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஈக்குவல் அண்ட் லைட் ராட்ஸ். ஓகேவா, 2 ஈக்குவலான லைட்டான ராட்ஸ் ஏபி அண்ட் பிசி அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய லென்த் வந்து பி அப்படின்ட்டாங்க, ஸ்மால் பி. அப்போது எனக்கு 2 ராட்ஸ் இருக்குது, ஏபி அண்ட் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்துக்குமே லென்த்து பி தான். ஓகேவா, ஸோ இந்த 2 ராட்ஸும் ஃப்ரீலி ஹிஞ்ச்ட் அட் ஏ, அதாவது ஏல மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு, மற்றபடி அது ஃப்ரீயாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரிஸ் ஈக்குவல் வெயிட்ஸ் டபிள்யூ. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த 2 ராட்ஸும் ரெஸ்ட் ஆன ஸ்பியர், அந்த ஸ்பியருடைய ரேடியஸ் ஏ அண்ட் அதோடைய சென்டர் ஓ. ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 ராட்ஸும் கீழே வந்து ஈக்குவல் வெயிட் டபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவல் வெயிட்டையும் வந்து கேரி பண்ணுது. அண்ட் இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்பியரில் ரெஸ்ட் ஆகுதுன்றாங்க. அந்த ஸ்பியரை ஒட்டி நல்லா சாஞ்சிட்டு தான் போகுது, ரெஸ்ட் எடுத்து தான் போகுது. அந்த ஸ்பியரோடைய ரேடியஸ் ஏ அண்ட் அதோடைய சென்டர் வந்து ஓ. இப்போ நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈக்குவலிபிரியம் அப்போது அந்த ராட் வந்து வெர்டிக்கல் கூட தீட்டான்ற டிகிரியை உருவாக்கும். பி சைன் கியூப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டான்றதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து தீட்டா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதும், அண்டு பி சைன் கியூப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டான்றதை ப்ரூவ் பண்ணுறது தான் இங்கே வேலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, டோட்டல் வர்ச்சுவல் ஒர்க் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ 2 ஃபோர்ஸ் இருக்குது ரைட்டா, 2 டபிள்யூ இருக்குது. அண்ட் இங்கே வந்து எப்படின்னா, இந்த ஓஎஃப் இருக்குது அந்த சென்டர்லேருந்து இந்த எஃப், ஆக்சுவலாக நான் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 2 ராடை பற்றி சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த ஏஎஃப், இந்த பிசிக்கு பெர்பெண்டிகுலராக ஏஎஃப்னு ஒரு லைன் வரீங்க சென்டரை பாஸ் ஆகிற மாதிரி. அப்போ இந்த சென்டர்லேருந்து இந்த கீழே இருக்குல்ல இந்த லைன் வரைக்கும், ஓஎஃப்னு சொல்கிற இந்த லைன் வரைக்கும் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே வெயிட் தொங்குறதுனால இது இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ இங்கே வந்து ஒரு வர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும் டெல்டா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஃபோர்ஸ் வந்து டபிள்யூ, டிஸ்பிளேஸ்மெண்ட் டெல்டா ஒய். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 இருக்குது, 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் டபிள்யூ டெல்டா ஒய் ப்ளஸ் டபிள்யூ டெல்டா ஒய், அப்போ 2W டெல்டா ஒய். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ஈக்குவலிபிரியமில் இருக்குன்ட்டாங்க. அப்போ இது ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போது ட்ரையாங்கிள் ஏஎஃப்பி, இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆக்சுவலாக என்ன தேவை அப்படின்னா, இந்த ஏஎஃப் உடைய வேல்யூ தேவை. ஓகேவா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், தீட்டா இங்கே இருக்குது. ஸோ எனக்கு என்ன தேவை, ஏஎஃப் தேவை. தீட்டாவும் ஏஎஃப்க்கும் அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ காஸ் இருக்கணும். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் பை ஏபின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏஎஃபோடைய வேல்யூ என்ன, ஏபி காஸ் தீட்டா. ஏபின்றது என்னது, ஸ்மால் பியா, ஸ்மால் பி காஸ் தீட்டா. அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏஓடி, இந்த ட்ரையாங்கிளில் எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்கிள்லையும் அதே மாதிரி தீட்டா இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஓஏ கண்டுபிடிக்கணும். இந்த ஓஏன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேயும் வந்து இங்கே ஆனால் என்னது, ஓஏ கண்டுபிடிக்கணும். ஆமாம், ஓஏ கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து நான் சைன் எடுத்துக்கிறேன். இங்கே நான் காசு எடுத்துட்டேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், சைன் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே எனக்கு 90 டிகிரி இருக்குது. நான் வந்து எனக்கு இந்த மெஷர் தான் தெரியும். எனக்கு இந்த மெஷர் தெரியாது, இதுவும் தெரியாது. இந்த மெஷர் மட்டும் தான் தெரியும். அதனால் நான் சைன் எடுத்துக்கிறேன். ஆப்போசிட் மெஷர் தெரியும்னால சைன். அப்போ ஓடி பை ஓஏவா, ஏஓ இஸ் ஈக்குவல், அந்த ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பை சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த ஏஎஃப் உடைய டோட்டல் வேல்யூ வேணும். ஏஎஃப் உடைய டோட்டல் வேல்யூ என்ன, ஏஓ ப்ளஸ் ஓஎஃப். கரெக்டாக, ஏஓ ப்ளஸ் ஓஎஃப். இப்போ இதில் ஓஎஃப் உடைய வேல்யூ ஒய்ன்னு தெரியும். அப்போ நான் ஒய்யை இங்கே வச்சுட்டு இந்த ஏஎஃப் இங்கே கொண்டு போனேன்னா ஏஎஃப் மைனஸ் ஏஓன்னு ஆகிடும். ஓகேவா, அப்போது ஏஎஃப் என்னது, பி காஸ் தீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கேனா. அதே மாதிரி ஏஓ ஏ பை சைன் தீட்டான்னு கண்டுபிடிச்சிருக்கேனா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் டெல் இசட்டை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ டெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா டெல் தீட்டா. அதே மாதிரி ஏ வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதை காமனாக வச்சுட்டு இதெல்லாம் இந்த 1 பை சைன் தீட்டாவை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா மைனஸ் ஆக்சுவலாக அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எஃப் டேஷ் ஆஃப் இசட். சாரி அதெல்லாம் வேணாம், நான் குழப்ப விரும்பலை. இப்போ வந்து 1 பை சைன் தீட்டான்னு இருக்கா மீதி, அதை வேணால் நீங்கள் யூ பை வி மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே சால்வ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஒழுங்காக கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் ஆகும். இங்கேயே வந்து இது 0 ஆகிடும். இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குது. இங்கே மைனஸும் இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுதான் டெல்டா ஒய்யோடைய வேல்யூ. ஆனால் நம்ம என்ன ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், டெல்டா ஒய் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த டேர்ம் ஃபுல்லாக ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லணும். ஸோ அது டெல்டா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இது ஃபுல்லாக ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். இங்கே டெல்டா தீட்டான்றது நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா அது அப்போ தான் டெல்டா தீட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்ம் தான் ஆப்வியஸாக ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இது ஈக்குவல் டு 0னா இந்த நெகட்டிவில் இருக்கிறது இந்த சைட் கொண்டு போயிடும். ஏ காஸ் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஏ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த சைன் ஸ்கொயர் இங்கே போயிடுச்சுன்னா பி சைன் கியூப் தீட்டா அப்படின்னு சொல்லி இந்த சம் முடியுது. ஓகே.